கர்த்தரும் நம்முடைய இரட்சகருமா இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வந்திருக்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் மிகுந்த அன்போடு கூட வாழ்த்து வரவேற்கிறேன். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. வேதத்தை கையில் எடுத்து கர்த்தருடைய வார்த்தைக்கு நேராய் போகலாம். எல்லாரும் சங்கீதங்கள் புஸ்தகம் 60ஆம் சங்கீதம் 4ஆம் வசனம். இந்த ஆண்டிலிருந்து தேவன் நம்மோடு பேசுகிற அவருடைய வார்த்தையை கேட்போம். சங்கீதம் 60 வசனம் 4 சேர்ந்து நல்லா முழு பலத்தோடு வாசிக்க போறோம். எடுத்தீங்களா? சரி, சேர்ந்து வாசிப்போம். சத்தியத்தின் நிமித்தம் ஏற்றும்படி உமக்கு பயந்து நடக்கிறவர்களுக்கு ஒரு கொடியை, அது ஜெய கொடி, வெற்றி கொடி, இயேசு கொடுத்த கொடி. விசுவாசிக்கிறவங்க எல்லாரும் நல்ல வாயில திறந்து கர்த்தரை மகிமைப்படுத்துவோமா? நன்றி சொல்றோம்ப்பா, நன்றி சொல்றோம்ப்பா, நன்றி சொல்றோம்ப்பா. Glory, 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 glory. Hallelujah, hallelujah. எங்களோடு பேசும் பரிசுத்த ஆவியானவருடைய மொத்த ஆளுகைக்கு முழு சபையை அர்ப்பணிக்கிறோம். வார்த்தையை பொறுக்க நினைக்கிற பொல்லாத கிரியைகளை இயேசுவின் நாமத்தில் கடிந்து கொள்கிறோம். சிந்தையை ஆளுகை செய்யும், இருதயத்தை ஆளுகை செய்யும். உடைய பிள்ளைகள் கவனத்தை ஆளுகை செய்வீராக. உங்களுடைய ஆளுகைக்கு முற்றிலும் அர்ப்பணிக்கிறோம். நீர் ஒருவரே மகிமைப்படுவீராக. எங்களுக்கு ஒரு கொடியை கொடுத்திருக்கிறீர். எதிராய் வந்த சத்துரு தோற்று போனான், அவன் இனி திரும்ப எழும்புவது இல்லை. உடைய பிள்ளைகளுக்கு நீர் கொடுத்த ஜெயம் நிரந்தரமானது. இதை அனுபவிக்க கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்வீராக, ஆசீர்வதிப்பீராக. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்க நல்ல பிதாவே, ஆமென். சங்கீதம் 60:4 வசி. சத்தியத்தின் நிமித்தம் ஏற்றும்படியாக உமக்கு பயந்து நடக்கிறவர்களுக்கு ஒரு கொடியை கொடுத்தி. அது தேவன் கொடுத்த கொடி. எத்தனை பேர் நம்புறீங்க? தேவன் கொடுக்கும் கொடி. இந்த கொடியின் மூலம் தேவன் சபைக்கு சொல்லி வருகிற ஏற்கனவே சொன்ன சத்தியம் என்ன? ஒன்று, உன் சத்துரு உனக்கு எதிராய் புறப்பட்டு வெள்ளம் போல் வந்த அந்த சத்துரு உங்க வாழ்க்கையில மட்டும்தானா? மற்றவங்க எல்லாம் உனக்கு எதிராய் புறப்பட்டு வந்த சத்துரு தோற்று போன, அவன் இனி திரும்ப எழும்புவது இல்லை. உன் வெற்றி நிரந்தரமான. இது முதல் தேதியில, இந்த வருஷத்தின் 1ஆம் தேதியில கர்த்தர் 3 சத்தியங்களை பேசினார். முதல் ஞாயிற்றுக்கிழமை அன்று இந்த கொடியின் மூலம் தேவன் சொல்லுகிற அடுத்த செய்தி என்னவென்றால், உனக்கு மீதியை பாதுகாத்து கொடுப்பேன். உன் கையில எது மீதி இருக்கோ, நீ இழந்தது போக, நஷ்டப்பட்டது போக, கொஞ்சம் மீதியோடு இந்த வருஷத்துக்குள்ள கால் வச்சு வந்திருக்கிற அந்த மீதியை வச்சு நான் என்ன செய்ய, அல்ல அந்த மீதம் ஒருவேளை அதுவும் சேதப்படுமோ என்று பயந்திருந்த சபையை பார்த்து கர்த்தர் சொன்னான், உன் மீதத்தை நான் பாதுகாத்து தருவேன். அந்த மீதத்திலிருந்து நான் துவங்கி வைப்பேன். அந்த மீதத்திலிருந்து ஒரு புதிய ஆரம்பத்தை உனக்கு கொடுப்பேன். கடந்த ஞாயிற்றுக்கிழமை கர்த்தர் சொன்னார், கொடியின் மூலம் அடுத்த 5வது சத்தியம் தேவன் சொன்னார், சிறைபிடித்தவனை நான் சிறையாக்குவேன். பாபிலோன் பிடிபட்டது, உன்னை சிறைபிடித்த அனைத்தையும் நான் சிறைப்படுத்துவேன் என்று கர்த்தர் சொன்னார். தன் ஜனத்தை சிறைப்படுத்தின, அவமானப்படுத்தின, தன் ஜனத்தை சிறுமைப்படுத்தின, தேவ ஜனங்களை பல இடங்களில் குனிந்து போக பண்ணின அந்த வல்லமைகளை தேவன் சிறைபிடித்த, அவங்களை பயமுறுத்தின வல்லமைகளை தேவன் சிறைபிடித்தார். உங்களையோ விடுவித்தார். உங்களை பயமுறுத்தினவன் இன்றைக்கு உங்களுக்கு பயப்படும்படி ஒரு நிர்பந்தத்தை தேவன் உண்டு பண்ணுவாராக. நீ யாருக்கு பயந்திருந்தையோ இனி அவர்கள் உனக்கு பயப்படும் பயத்தை தேவன் உண்டு பண்ணுவாராக. அடுத்து ஒரு சத்தியம், 6வது சத்தியம் கவனிங்கள். இந்த கொடியின் மூலம் தேவன் நமக்கு சொல்லுகிற 6வது சத்தியம் என்னவென்றால், 49 ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம். ஏற்கனவே சொல்லிட்டேன், ஆனால் இன்னைக்கு கொஞ்சம் விளக்கமா பார்ப்போம். ஏசாயா 49:22 வாசி. ஏசாயா 49:22. இதோ ஜாதிகளுக்கு நேராக என் கரத்தை உயர்த்தி ஜனங்களுக்கு நேராக என் கொடியை ஏற்றுவேன். கவனிங்க, ஆண்டவர் இங்க மறைவாக ஒரு 4 சுவரின் நடுவில் இதை செய்வேன் சொல்லல. கர்த்தர் என்ன சொல்றாரு? யார் யாருக்கு நேராக ஏற்றுவேன்றாரு? ஜாதிகளுக்கு நேராக. இந்த ஜாதிகள் சொல்லப்பட்ட இடத்துல யாருன்னா, உன் அவமானத்தை நேரில் பார்த்தவர்கள், நீ இழந்த பொழுது நேரில் பார்த்தவர்கள், நீ நஷ்டப்பட்டு நீ நடுத்தருவில் நின்ற பொழுது, அடுத்த நேரத்துக்கு வழி இல்லாம நீ கைவிடப்பட்டவர்களாக நீங்க நின்ற பொழுது நேரில் பார்த்தவர்கள் தான் இந்த ஜாதிகள். அதுக்கடுத்து சொல்றாரு, ஜனங்கள் அப்படிங்கிறது இது உன்னோடு கூட இருக்கிறவர்கள்.
அவர்கள் வெளியில இருக்கிறவர்கள், இவர்கள் கூட இருக்கிறவர்கள், உன் குடும்ப நபர்கள், உன் சொந்த உறவு, உன் சபையை சார்ந்தவர்கள். ஆண்டவர் ஜாதிகளுக்கும் முன்பதாக செய்கிறார், உன் கூட இருந்த ஜனங்களுக்கும் முன்பதாக செய்கிறார். என்ன சொல்லுகிறார்? ஜாதிகளுக்கு நேராக என் கரத்தை உயர்த்தி ஜனங்களுக்கு நேராக என் கொடியை ஏற்றுவேன். கர்த்தர் உனக்காய் ஏற்றுகிற கொடி மறைவிடத்தில் அல்ல, எல்லாரும் பார்க்கும் இடத்தில், எல்லாரையும் பார்க்க வைத்து உன் சார்பில் உனக்காய் கர்த்தர் கொடி ஏற்றுவார். அல்லேலூயா. ஏன்னா உன் கஷ்டத்தை அவங்க பார்த்தாங்களே, பார்த்து உன்னை படாத பாடுபடுத்தினாங்களே, உன்னை பரியாசம் பண்ணினாங்களே, நீயே விசுவாசத்துல சோர்வடைந்து போகக்கூடிய அளவுக்கு அவர்கள் வார்த்தையை பட்டை தீட்டி உனக்கு எதிராக அனுப்பினார்களே, அந்த ஜாதிகளும் பார்க்கத்தக்க அளவில், உன் சொந்த ஜனங்களும் பார்க்கத்தக்க அளவில் உனக்காக இந்த தேவன். இங்க எதற்கு கொடியேற்றப்படுகிறது? இங்க சொல்லப்படுற 6வது சத்தியம் என்னன்னா, கொடியேற்றுவேன். அப்பொழுது உன் குமாரரை கொடுங்கைகளில் ஏந்தி கொண்டு வருவார்கள். எங்க ஆண்டவர் என்ன சொல்றாருன்னா, நீ இழந்தவைகள் மீட்டு கொடுக்கப்படும். நீ சிறுமைப்படுகிற நாளில், சிறைபிடிக்கப்பட்ட காலத்தில் நீ பல காரியத்தை நீ இழந்த. பொதுவா இந்த சிறுமைப்படுகிற காலம் எல்லாருக்கும் வரும், சிறைப்பட்டு போகிற காலம் எல்லாருக்கும் வரும். நீங்க இருக்கீங்களா இல்லையா? சிறைக்குள்ள இருக்கிற மாதிரி அமைதியா இருக்கியா? இல்ல போன வாரமே வெளியே கொண்டு வந்துட்டார்ல. சிறுமைப்படுகிற காலம் எல்லாருக்கும் வரும், சிறைபிடிக்கப்படுகிற காலம் எல்லாருக்கும் வரும். இந்த சிறுமைப்படுகிற இந்த ராட்சாமம் போன்ற காலங்களில் எல்லாருமே அவர்களுக்கு இழப்புகள் வரும், நஷ்டங்கள் வரும். சில காலங்களில் பார்த்தீங்கன்னா இந்த இழப்புகள் அடுத்தடுத்து வந்துகிட்டே இருக்கும். ஒரு இழப்பு அதுல இருந்து சரி பண்ணி வெளியே வருவீங்க, அதுல வெளியே வர்றதுக்குள்ள அடுத்த இழப்பு வரும். ஒரு நஷ்டத்தை சரிப்படுத்துறதுக்கு அவ்வளவு கஷ்டப்பட்டிருப்பீங்க, அந்த நஷ்டத்திலிருந்து கொஞ்சம் எழும்புறதுக்குள்ள அடுத்து ஒரு நஷ்டம் வரும். இப்படி அடுத்தடுத்து நஷ்டம் 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 இப்படி உங்க வாழ்க்கையில வருதுன்னா, இது சிறைப்பட்ட காலம், இது சிறுமைப்படுத்தப்படுகிற காலம். இப்ப சிறுமைப்படுத்தப்படுகிற காலத்துல தேவ பிள்ளைகளுக்கு நஷ்டங்கள், இழப்புகள் நேரிடும். அப்படி நேரிடும் பொழுது நீங்கள் நிறைய நஷ்டப்பட்டதுனால மறந்துடுவீங்க. ஆனா நீ நஷ்டப்பட்ட எதையுமே தேவன் விடுவதில்லை, அனைத்தையும் தேவன் குறித்து வைத்திருக்கிறார். ஏன் அப்படின்னா, அதை உனக்கு திரும்ப மீட்டு கொடுப்பதற்காக கர்த்தர் உனக்கு அதை குறித்து வைத்திருக்கிறார். இங்க ஏற்றப்படுகிற கொடி எதற்காகனா, இந்த ஜனங்கள் சிறையிருப்புக்குள்ள போகும் பொழுது நிறைய இழந்தார்கள், நிறைய நஷ்டப்பட்டார்கள். கர்த்தர் இப்ப சொல்றார், அங்க போகும்போது நீ இழந்தல, திரும்ப நான் உன்னை கொண்டு வரும் பொழுது எதெல்லாம் இழந்தையோ அதெல்லாம் மறுபடியும் உனக்கு நான் மீட்டு தருவேன், மறுபடியும் மீட்டு தருவேன். எதை மீட்டு தருவார்? இழந்ததை. உன் கையில இருந்து இல்லாம போனது, கர்த்தர் தந்து அது எதிரி பறித்து கொண்டு போனது, சத்துரு பிடுங்கி கொண்டு போனது, எதை நீ இழந்தாயோ அதை கர்த்தர் மீட்டு தருவார். நீ வாட்டில் போய் அடுத்த வீட்டு முன்னாடி போய் இந்த வீடு எனக்கு மீட்டு தாங்கன்னு அப்படி தர மாட்டாரு. நீ வாட்டில் நகைக்கடை, சாரா நகைக்கடைக்கு முன்னால போய் இந்த கடையை மீட்டு தாங்கன்னு அதெல்லாம் தர மாட்டார். நீ எதை இழந்தாயோ, உன் கையை விட்டு எது போச்சோ, உன் கையிலிருந்து சத்துரு எதை பறித்து கொண்டானோ, நீ இழந்தத உன் தேவன் உனக்கு மீட்டு தருவார். உன்னால மீட்க பலன் இல்லை, ஆனா உன் பலனாகிய கர்த்தர் உனக்காக அதை மீட்டு தருவார். அல்லேலூயா. எத்தனை பேர் நம்புறீங்க? ஆண்டவரே, இந்த சபையில அநேகர் இந்த பாதிப்புக்குள்ளா இருக்கிறாங்கப்பா, அவங்க அத்தனை பேருக்கும் மீட்டு தருவீராக, மீட்டு தருவீராக. எதை இழந்தார்களோ அதை மீட்டு தேவனுடைய பிள்ளைகளுக்கு தருவீராக. ஆமென் சொல்றீங்களா? அப்படிங்க தேவ பிள்ளையே, மனிதன் முதல் இழந்தது என்ன தெரியுமா? மனிதன் முதல் இழந்தது, தேவன் அவனுக்கு கொடுத்த ஒரு முக்கியமான காரியத்தை அவன் இழந்து போனான். மனிதன் முதல் இழந்த ஒரு அடையாளம். அவன் எதை ஏதேனில் இழந்தானோ, தேவன் கொடுத்ததை எதை அவன் ஏதேனில் இழந்தானோ அதைத்தான் தேவன் இயேசுவின் மூலமாக, பிதா இயேசுவின் மூலமாக நமக்கு மீட்டு தந்தார். அதை யோவான் தெளிவாய் பதிவு பண்ணி வச்சிருக்கிறார். யோவான் சுவிசேஷம் 1 அதிகாரம் யோவான் 1:12 அவருடைய
நாமத்தின் மேல், யோவான் 1:12, அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் தேவனுடைய பிள்ளைகள் ஆகும்படி அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்தார். நம்புறவங்க மட்டும். பிதாவாகிய தேவன் ஏதேன் தோட்டத்தில் தன்னுடைய மனுஷன் தன்னுடைய பிள்ளைகளை கவனிங்க, ஆதாமை ஏவாளை சிருஷ்டித்து வைக்கும்போது ஆதி மனுஷனுக்கு தேவன் கொடுத்த ஒரு பெரிய ஸ்தானம், உங்களுக்கு எனக்கும் கர்த்தர் கொடுத்த ஒரு பெரிய முக்கியமான ஸ்தானம், மிகப்பெரிய ஆசீர்வாதம் என்னன்னா, நான் தேவனுடைய பிள்ளை. அவ்வளவு பேருக்கு தான் இது உரிமையா? நான் தேவனுடைய பிள்ளை. உங்களுக்கு பிள்ளை இருக்கலாம், பேர பிள்ளை இருக்கலாம், ஆனா நீங்க தேவனுடைய பிள்ளை. அல்லேலூயா. இந்த அடையாளத்தை மனிதன் இழந்து போனான். நம்முடைய ஆதி பிதா ஆதாம் இதை இழந்து போனான். முதல் ஆதாம் இதை இழந்து போனான். இந்த அடையாளத்தை மறுபடியும் மீட்டு கொடுப்பதற்காகத்தான் இயேசு வந்தார். இயேசு வந்து சிலுவையில அவர் பலியாகி அங்கே நமக்காய் ஒரு கொடி ஏற்றப்பட்டது. கொலோசியர் 2:15 சொல்லுது, துரைத்தனங்களையும் அதிகாரங்களையும் உரிந்து கொண்டு வெளியரங்கமான கோலமாக்கி அவைகளின் மேல் சிலுவையில் வெற்றி சிறந்தார். அவைகளின் மேல் சிலுவையில் வெற்றி சிறந்தார். இங்கே எதற்காக வெற்றி சிறந்தார்னா, ஏதேனில் மனிதன் இழந்து போன தேவனுடைய பிள்ளை என்கிற அந்த ஸ்தானத்தை திரும்பவும் தேவன் மீட்டு தரும்படி, சத்துருவின் கையில் இருந்து அதை மறுபடியும் பிடுங்கி தரும்படி உனக்காக அவர் சிலுவையிலே வெற்றி சிறந்தார். விசுவாசிக்கிறவங்க, எனக்காக இயேசு சிலுவையில் வெற்றி சிறந்தார். ஹல்லேலூயா. இந்த வெற்றி சிறந்தது எதற்காகனா, உன்னை மறுபடியும் அந்த அடையாளத்துக்குள்ள கொண்டு வர, நீ தேவனுடைய பிள்ளைங்கிற முத்திரையை உனக்கு கொடுக்க. ஒன்னு சொல்லட்டுமாங்க, ஒரு உண்மையை சொல்லட்டுமாங்க, சொல்லட்டுமான்னு கேட்டேன். அப்படி சொல்லுங்க. பதில் கவனிங்க, உங்களுக்கு எனக்கும் நிரந்தரமா இருக்கக்கூடிய ஒரே ஒரு அடையாளம் என்ன அடையாளம்னா, இது ஒண்ணுதான். என்ன அடையாளம்? தேவனுடைய. இது நிரந்தரமா இருக்கும். நீங்க டாக்டரா இருக்கலாம், நீங்க இன்ஜினியரா இருக்கலாம், நீங்க அரசு மருத்துவரா இருக்கலாம், அரசு ஆசிரியரா இருக்கலாம், அரசு தலைமை ஆசிரியரா இருக்கலாம். இதெல்லாம் நீங்க உங்க பேரை போட்டு தலைமை ஆசிரியர் போட்டுக்கிடலாம். எத்தனை வருஷத்துக்கு? 60 வருஷத்துக்கு அப்புறம் போட கலட்டிடுவான். அவர்கள் உங்களுக்கு என்ன ஸ்தானம் கொடுத்தாங்களோ அதை அதுக்கப்புறம் நீங்க தலைமை ஆசிரியர் போட்டு பக்கத்துல என்ன போடணும்? ரிட்டையர்ட், RDD அல்லது ஓய்வுன்னு போடணும். அப்ப என்ன காமிச்சு கொடுக்குது? உலகம் உங்களுக்கு என்னென்னலாம் அடையாளம் கொடுக்குதோ அத்தனை அடையாளத்தை ஒரு குறிப்பிட்ட காலத்துல புடுங்கிடுவான். புடுங்கிட்டு தான் அனுப்புவான். புரியுதா உங்களுக்கு? நீங்க ஆர்மில இருந்தாலும் சரி, காவல்துறையில இருந்தா நீங்க வரும்போது ஸ்டார் எல்லாம் கலட்டி எல்லாத்தையும் கலட்டி எல்லா அடையாளத்தையும் நீங்க என்ன செஞ்சலாம். அதுக்கப்புறம் ஓய்வு பெற்ற நீங்க அந்த யூனிஃபார்ம் போட எங்களை மாதிரிதான் போட்டு நாளை. ஆனா இது எந்த வருஷமும் போடலாம். 60, 80, 120. அப்போ அந்த உலகம் கொடுக்கிற எல்லா அடையாளமும் ஒரு நாள் நம்ம விட்டு பிடுங்கப்படும். ஆனா பரலோகம் தந்த நீ தேவனுடைய பிள்ளைங்கிற ஒரே அடையாளம் இம்மையிலையும் மறுமையிலையும் அது நிலையானது, நிரந்தரமானது. இந்த கால நேரத்தில் வந்திருக்கிற சபைக்குள்ள இருக்கிற உட்கார்ந்து இருக்கிற உங்களில் சிலர் ஒரு நாள் கர்த்தர் உங்களை அவருடைய பிள்ளைகளாக அவருடைய ஜனமாக தெரிந்து கொண்டு வேறு விரித்து ரட்சித்து ஆசீர்வதிக்க ஆரம்பித்தார். இடையில் உங்களில் சிலர் அவர் விரும்பாத செயலை செய்து அவர் விரும்பாத இடத்துக்கு போய் அவர் விரும்பாத அவரோடு நீங்கள் உறவு வைத்துக் கொண்டதுனால அந்த வீழ்ச்சியினால அந்த அடையாளத்தை இழந்திருக்கலாம். அடையாளத்தை இழந்து வந்திருக்கிறவர்களே, தேவன் கொடுத்த அந்த ஸ்தானத்தை பிசாசு வஞ்சித்து பறித்து கொண்டு குற்ற உணர்வோடு தப்பு செஞ்சுட்டேன், இதுக்கப்புறம் இயேசு ஏற்றுக்கொள்ளுவாரா என்ற குற்ற உணர்வோடு கூனி குறுகி ஒரு பேருக்கு ஓரத்தில் அமர்ந்திருக்கிற வாலிப தம்பி வாலிப தங்கச்சி, இன்றைக்கு கர்த்தர் உனக்கு ஒரு கொடியை ஏற்றுகிறார். எதற்காக தெரியுமா? மறுபடியும் உன்னை அவருடைய பிள்ளை என்கிற ஸ்தானத்துக்கு கொண்டு வருவதற்காக. நீ யாரா இருந்தாலும் என்ன சூழ்நிலையில இருந்தாலும் நீயும் தேவனுடைய பிள்ளைதான். இன்னமும் நீ தேவனுடைய பிள்ளைதான். இன்றைக்கும் நீ தேவனுடைய பிள்ளைதான்.
நீ இழந்த அந்த அடையாளத்தை, சத்துரு உன்னிடத்தில் பறித்து கொண்ட அந்த ஸ்தானத்தை என் இயேசு சிலுவையில வெற்றி சிறந்ததன் மூலம் மறுபடியும் உன்னை அவர் தன்னுடைய பிள்ளையா ஏற்றுக்கொள்ளுகிறார். நீ குற்ற உணர்வோடு வாழ வேண்டிய அவசியம் இல்ல, கூனி குறுகி போக வேண்டிய அவசியம் இல்ல. நீ தைரியமா போ. இயேசு எனக்காய் ஒரு கொடியேற்றி இருக்கிறார். நான் தேவனுடைய பிள்ளை. இனி பாவம் அவ்வளவுதான், மற்றபடி உன்னுடைய ஸ்தானத்தை நீ காத்துக்கொள்ள. அல்லேலூயா. அதோடு கூட ஆண்டவர் இன்னொரு விஷயத்தை அங்க செஞ்சாரு பாருங்களேன். எனக்கு அது ரொம்ப ஆச்சரியமா இருக்கும். கவனிங்க, அவனை கவனிங்க. இந்த ஜனங்களுக்கு தேவன் செய்த காரியங்கள் நான் காமிச்சு கொடுக்கிறேன். காமிச்சு கொடுத்துட்டு தேவன் கொடியின் அனுபவத்தை, கொடியின் செய்தியை நமக்கு சொல்லுகிறார். நீ இழந்ததை உனக்கு திரும்ப மீட்டு கொடுப்பேன். இன்னைக்கு தியானிக்க வேண்டிய ஒரு முக்கியமான பகுதிக்குள்ள போன வாரம் போக முடியல. அது அந்த ஏழை பள்ளத்தாக்குலேயே நமக்கு நேரம் ஆயிடுச்சு. அதனால போன வாரம் ஃபுல்லாவே அந்த ஏழை பள்ளத்தாக்கு டைம் ஆயிடுச்சு. கவனிங்க, தேவன் திரும்ப மீட்டு கொடுக்கிற அனுபவங்கள்ல இந்த ஜனங்களுக்கு செய்ததை நமக்கு செய்ய போறதை கொஞ்சம் நம்ம கவனிக்க போறோம். யோவேல் புஸ்தகம், யோவேல் தீர்க்கதரிசன புஸ்தகம், வாங்க வேணும். யோவேல் 2ஆம் அதிகாரத்தை எடுங்க. 25 வாசிங்க. யோவேல் 2:25 வா. யோவேல் 2:25 வாசி பார்க்கலாம். நான் உங்களிடத்தில் அனுப்பின என் பெரிய சேனையாகிய வெட்டுக்கிளிகளும் பச்சை கிளிகளும் முசுக்கட்டை பூச்சிகளும் பச்சை புழுக்களும் பட்சித்த வருஷங்களின் விளைவை உங்களுக்கு திரும்ப அளிப்பேன். கவனிங்க, கர்த்தர் சொல்றாரு, பட்சித்த வருஷங்களின் விளைவை உங்களுக்கு திரும்ப. ஒரு 2-3 தடவை சொல்லுங்க. பட்சித்த வருஷங்களின் விளைவை உங்களுக்கு. இப்ப இப்படி சொல்லுங்க, பட்சித்த வருஷங்களின் விளைவை எனக்கு திரும்ப அளிப்பா. எத்தனை பேர் நம்புறீங்க? கர்த்தர் உனக்காய் கொடியேற்றி ஒரு செய்தியை சொல்லுகிறார். பட்சித்த வருஷங்களின் பலன, விளைவை, நீ இழந்த அந்த விளைவை, நீ இழந்த அந்த பலனை தேவன் உனக்கு திரும்ப 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 அளிப்பான். நல்லா கவனிங்க தேவ பிள்ளைகளே. ஆண்டவர் இங்க சொல்றாரு, நான் உங்களிடத்தில் அனுப்பின பெரிய சேனை, என் பெரிய சேனையாகிய. ஒரு 4 பட்டியல் கொடுக்கிறார். 4 வெட்டுக்கிளி, அப்புறம் பச்சை கிளி, அப்புறம் முசுக்கொட்டை பூச்சி, அப்புறம் பச்சை புழு, 4 பட்டியல் கொடுக்கிறார். தமிழ்ல இது இப்படி கொடுக்கப்பட்டிருக்கு, வெட்டுக்கிளி, பச்சைக்கிளி, முசுக்கொட்டை, அப்புறம் பச்சை புழு. ஆனா ஆங்கிலத்துல எல்லாம் ஒண்ணுதான், வெட்டுக்கிளி தான். ஆங்கிலத்துல அதனுடைய ஆக்ஷனை தான் வித்தியாசப்படுத்தி இருக்கே தவிர அதனுடைய செயல்களை, அதனுடைய பயன்பாடு, அது என்னென்ன செய்யுது. ஒன்று அழிக்கும், அது வச்சதை அடுத்தது மீத உள்ளதை சாப்பிடும், அடுத்தது ஒன்று இலைய சாப்பிடும், இன்னொன்று அதனுடைய கொப்பை சாப்பிடும், இன்னொன்று கீழே உள்ள வேற சாப்பிடும். இப்படி கொடுக்கப்பட்டிருக்கே தவிர ஆங்கிலத்தில் எல்லாமே வெட்டுக்கிளி தான். அதுக்கு என்ன ஒரு பேரு, ஒரு பேரை ஆண்டவர் கொடுக்கிறாரு. அந்த வெட்டுக்கிளிக்கு என்ன பேர் கொடுக்காரு? என்ன பேர் கொடுக்காருங்க? பைபிள்ல தான் போட்டிருக்குங்க. நான் உங்களிடத்தில் அனுப்பின என் பெரிய சேனையாகிய. ஏன் யோசிச்சுட்டு இருக்க? நான் உங்களிடத்தில் அனுப்பின என் பெரிய சேனையாகிய, என் பெரிய சேனையாகிய வெட்டுக்கிளி. ஆண்டவர் என்ன சொல்றாரு? ஆண்டவர்கிட்ட ஒரு ஆர்மி உண்டு, ஒரு ராணுவம் உண்டு. நீங்க நினைக்கிற மாதிரி துப்பாக்கியும் மிசைல்ஸும் ஏவுகணையும் ஏந்தின ராணுவம் இல்ல. அது என்ன ராணுவம்? வெட்டுக்கிளி. என்ன ராணுவம்? வெட்டுக்கிளி. ஆண்டவருடைய ஆர்மியை பார்த்தீங்களா? சில இடத்துல வெட்டுக்கிளி அனுப்புவாரு, சில இடத்துல குளவி அனுப்புவாரு. குளவி போகட்ட கிளவிய கூட அனுப்பி தன் வேலையை முடிப்பாரு. பலமுள்ளவைகளை வெட்கப்படுத்த பலவீனமானத தன் ஆயுதமா தேவன் பயன்படுத்துவாரு. அல்லேலூயா. எனக்கு இதுல ஒரு சின்ன சந்தேகம் வந்துச்சு. என்ன ஆண்டவரே, நான் அனுப்பின வெட்டுக்கிளின்னு சொல்றீங்க, முடிக்கும் பொழுது நான் திரும்ப தருவேன்னு சொல்றீங்க, அப்போ இதுல ஒரு கான்ட்ரோவர்சி இருக்கே, என்ன விஷயம் அப்படின்னு தான் எனக்கு இன்னொரு வசனத்தை ஞாபகப்படுத்தினாரு. நான் தான் அனுப்பினேன் அந்த வெட்டுக்கிளிய. அந்த வெட்டுக்கிளி பழைய ஏற்பாட்டுல ஜனங்களில் சாப்பிடக்கூடிய பட்டியல் இருக்கு. நீங்க இன்னைக்கு காடை, கவுதாரி, காக்கா அதெல்லாம் சாப்பிட்றீங்களே, அதே மாதிரி பழைய ஏற்பாட்டுல வெட்டுக்கிளியும் இஸ்ரவேலர்களுடைய ஆகார பட்டியல் இருக்கு. அதனால தான் யோவான் சாணனுடைய ஆகாரம் என்னவா இருந்துச்சு? வெட்டுக்கிளியும்
காட்டுத்தேன் அவர்கள் அவனுடைய ஆகாரமா இருந்துச்சு. கவனிங்க, ஏதோ அவர்களுக்கு ஆகாரமா கொடுத்தாரோ அதையே தேவன் அவர்களுக்கு ஆயுதமாகவும் மாத்தினாரு. அப்போ நீங்க தான் அனுப்புறீங்க, மறுபடியும் நானே திரும்ப அழிப்பேன்றீங்க. என்ன ஆண்டவரே விஷயம்னா, அப்பதான் எனக்கு இன்னொரு வசனத்தை ஞாபகப்படுத்தினார். நான் யாருன்னா, நான் தான் கொல்லுகிறவரும் நான் தான் உயிர்ப்பிக்கிறவரும். அண்ணாள் ஜெபம் பண்ணும்போது சொல்லுவா, கர்த்தர் யாருன்னா 1 சாமுவேல் 2ஆம் அதிகாரத்துல வரும், நம்முடைய தேவன் யாருன்னா அவர் கொல்லுகிறவர். இருக்காமா 1 சாமுவேல் 2ல வரும் பாரு, கொல்லுகிறவர். எடுத்து அதனால வாசிங்க, கொல்லுகிறவரும் உயிர்ப்பிக்கிறவரும். இருக்கா இல்லையா? 6ஆம் வசனம் வாசிக்கிறவா, கர்த்தர் கொல்லுகிறவரும் உயிர்ப்பிக்கிறவருமாய் இருக்கிறார். கைகளை அசைத்து ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். நமக்கு கொஞ்சம் நமக்கு தேவையில்லாத காரியங்கள் கவனிங்க, நிறைவாய் இருக்கும் பொழுது, சகலமும் நிறைந்து வழியும் பொழுது, எல்லாம் கையில் வைத்து அனுபவிக்கும் பொழுது நம்ம எப்பொழுதும் பயந்திருக்க வேண்டும். நம்ம துணிந்து செயல்படும் பொழுதும் தேவன் ஒரு பக்கம் என்ன செய்கிறவரா சொல்லுங்க, என்ன செய்கிறவரா? கொல்லுகிறவர். துணிகரமா செயல்படும் பொழுது, அவருக்கு எதிராக செயல்படும் பொழுது, ஆசீர்வாதத்தில் நிரம்பி வழியும் பொழுது, கற்பனைகளை அவருடைய சத்தியத்தை கடைபிடித்து கீழ்ப்படிந்து நடக்காமல் அவருடைய வார்த்தையை முதுகுக்கு பின்னால எரியும் பொழுது அவர் யாரா செயல்படுகிறவர்? கொல்லுகிறவர். அதே சமயத்துல ஒரு புறம் உன்னை கொல்ல வந்தாலும் உன்னை அடிச்சு உன்னை சரிபடுத்தி உன்னை உயிர்ப்பிக்கிறவரும் இந்த தேவன் தான். அப்ப நமக்கு ரெண்டு விஷயம் இருக்கணும். ஒரு புறம் அவர் கொல்லுகிறவங்கிற பயம் இருக்கணும், இன்னொரு புறம் அடி வாங்கினதுக்கு அப்புறம் உன்னை உயிர்ப்பிக்கிறவங்கிற விசுவாசம் இருக்கணும். இந்த பயமும் விசுவாசம் இருந்தா நம்ம பாதுகாக்கப்படுவோம். ஆண்டவர் சொல்றாரு, நான் திரும்ப அழிப்பேன். கடந்த சில வருஷங்களா இந்த ஜனங்களுக்கு இவங்களுடைய பலன் இல்லை. இவங்க பலன் எதிரி சாப்பிட்டுக்கிட்டு இருக்கா. இவங்களுடைய விளைச்சல் இவங்களுக்கு வரவில்லை, இவங்க சந்ததிக்கு வரவில்லை. சில வருஷங்களாய் வர வேண்டிய நன்மைகள் இவங்க முழுவதும் இழந்துட்டாங்க. திரும்ப ஒப்புரவான பின்பு தேவன் அவர்களை தன்னுடைய தேசத்துக்கு திரும்ப கொண்டு வந்த பின்பு கர்த்தர் சொன்னார், சில ஆண்டுகளாய் உனக்கு வர வேண்டிய நன்மை வரவில்லை, அது அழிக்கப்பட்டது. ஆனா அழிக்கப்பட்ட அந்த பலனை நான் திரும்ப உனக்கு அழிப்பேன் என்கிற பலனை வார்த்தையை தேவன் கொடுத்தார். கவனிங்க, கடந்த 2 ஆண்டுகள் உனக்கு வர வேண்டிய அந்த ஆசீர்வாதம் வராமல் இருக்கலாம். சில ஆண்டுகள் வர வேண்டியது வராமல் இருக்கலாம். நியாயமாய் வர வேண்டியது உன் விளைச்சல்ல ஒரு வருஷத்துக்கு 100 டன் விளையுதுன்னு வையேன். கடந்த சில வருஷங்கள், ஒரு 2 வருஷம் வச்சுக்கோங்க, ஒரு 2 வருஷமா அந்த 100 டன் உங்களுக்கு வரவே இல்லை. அந்த கோதுமை, அந்த தானியம் வரல. மொத்தத்தில் பூச்சி சாப்பிட்டு போயிருச்சு, எதிரி சாப்பிட்டு போயிருச்சு, அழிஞ்சு போயிருச்சு. ஆண்டவர் ஒப்புரவான பின்பு சொல்றாரு, இந்த வருஷத்துல இந்த வருஷம் விளைய வேண்டிய அந்த 100 டன்னும் உனக்கு விளையும். கடந்த 2 வருஷம் விளைந்து வர வேண்டிய வந்திருக்க வேண்டிய அந்த 100 + 100 200. அப்ப இந்த 100 சேர்த்தா 300. இந்த 300ஐயும் ஒரே வருஷத்துல உன் நிலத்துல, உன் தொழில, உன்னுடைய வருமானத்துல, உன் ஊழியத்துல நான் விளைய வைப்பேன். அந்த விளைவை திரும்ப தருவேன். விசுவாசிக்கிறவங்க நன்றி சொல்லுங்க ஆண்டவருக்கு. நான் இழந்ததை திரும்ப வருவதற்காக ஸ்தோத்திரம். சத்துரு பறித்ததை நீ திரும்ப மீட்டு கொடுப்பதற்காக ஸ்தோத்திரம். வெட்டுக்கிளி பட்சித்து போட்டதை எனக்கு திரும்ப கொண்டு வருகிற இந்த 2026க்கு ஸ்தோத்திரம். நல்ல கவனிங்க, இது நடக்குமா? வாய்ப்பு இருக்கா? தேவன் செய்வாரா? அப்படின்னா இது ஏற்கனவே செய்யப்பட்டிருக்கா? அதை கொஞ்சம் பார்ப்போம். இது நடக்குங்கிறதுக்கு அது எப்படி ஆண்டவரே? ஒரு வருஷத்துக்கு உண்டானது வந்தாலே பெரிய விஷயம். எனக்கு 2 மாசம் வர வேண்டிய 5000 10,000 வரல. இப்ப இந்த 3வது மாசமும் அந்த 5000 வருதோ வரலையோ, என்னுடைய விளைச்சல் வருதோ வரலையோ சந்தேகமா இருக்கு. இப்ப கர்த்தர் சொல்றாரு, இந்த மாசம் 5000 மட்டும், உதாரணத்துக்கு சொல்றேன், இந்த மாசம் 5000 மட்டுமல்ல, கடந்த 2 மாசமும் நீ இழந்தல, அந்த 5 5 10, இந்த 5 15, 15யும் இந்த ஒரு மாசத்துல வரும்னா, ஒரு மாசத்துக்கு உண்டானதே வருமாங்கிற சந்தேகமா இருக்கும் பொழுது 3ஐயும் சேர்த்து எப்படி கொடுப்பாரு அப்படிங்கிற ஒரு சந்தேகம் வருகிறதுனால தேவன் இதற்கு பதில் கொடுக்கிறாரு. வேதத்துல கர்த்தர் இதை ஏற்கனவே செய்திருக்கார். அவர்களுக்கு செய்திருக்கிறார், அந்த ஜனங்களுக்கு செய்திருக்கிறார். என்னங்கிறத நான் சொல்றேன், என்ன கவனிக்கணும். கவனிங்க, பழைய ஏற்பாட்டு உடன்படிக்கையில் அவருக்கு ஒரு கட்டளை உண்டு. அநேக கட்டளைகளில் ஒரு கட்டளை என்னன்னா, நீங்கள் கானான் தேசத்துக்குள்ள போய்
அங்கே நீங்கள் விதைத்து அதை அறுத்து புசியுங்கள் ஆண்டவர் சொன்னாரா இல்லையா? சரி, அப்படி சொல்லும்போது சொன்னாரு, முதல் 6 வருஷம் நீங்கள் விவசாயம் பண்ணுங்க, நீங்கள் அதை நிலத்தை விதையுங்கள், அதை புசித்து சாப்பிடுங்கள் சொன்னா. முதல் 6 வருஷம் நீங்கள் தானியத்தை விளையுங்கள். ஆனா 7வது வருஷம் நீங்கள் எந்த விதையும் விதைக்க கூடாதும்பார். 7வது வருஷம் அந்த நிலத்துக்கு ஒரு ஓய்வு. சொல்லுங்க, நிலத்துக்கே ஓய்வு கொடுக்கும் பொழுது தன் ஜனத்துக்கும் நம்ம ஆண்டவர் எல்லாவற்றின் மேல அக்கறை உள்ளவர். பாருங்கள, அந்த நிலம் 6 வருஷம் நீ நீ பாடுபட்டு விவசாயம் பண்ணி வந்துட்டல, 7வது வருஷம் அந்த நிலத்துக்கு என்னது? ஓய்வு. 6 வருஷம் நீ பிரயாசப்பட்ட, 7வது வருஷம் அந்த நிலத்தை அப்படியே விட்டுரு, அதை விதைக்க கூடாது, ஒண்ணுமே செய்யக்கூடாது, நிலத்தை அப்படியே ஓய்வு விட்டுருங்காரு. இப்ப இவனுங்க எல்லாம் கேட்கிறாங்க, நான் அப்புறம் மண்ணையா திம்பேன், நாங்க என்ன சாப்பிட, விதைக்கலாம் எப்படி சாப்பிட ஆண்டவரே? அப்ப கர்த்தர் அவங்களுக்கு ஒரு பதில் சொன்னாரு. என்ன பதில்னா, எப்பா இந்த வரக்கூடிய 7வது வருஷம் நீயும் உன் குடும்பமும் சாப்பிட தேவையான சகலவற்றையும் இதுக்கு முந்தின 6வது வருஷம் விளையும் பொழுது இதையும் சேர்த்து 6வது வருஷத்துல நான் விளைய வைப்பேன். புரியுற மாதிரி சொல்றேன், உங்களுக்கு இது புரியாது, புது உடன்படிக்கை ஆட்கள்ல இப்ப புரியுற மாதிரி சொல்றேன். நீ திங்கக்கிழமையில இருந்து சனிக்கிழமை வரைக்கும் நீ வேலைக்கு போ, உன் கடையை தர, நீ வியாபாரம் பண்ணு, சம்பாத்தியம் பண்ணு, ஆபீஸுக்கு போ, நீ என்ன வேலை பார்க்கியோ திங்கள் டு சனிக்கிழமை வரைக்கும் நீ வேலை பாரு. நீ ஸ்கூலுக்கு போ, நீ காலேஜுக்கு போ, நீ வேலைக்கு போ, தப்பு இல்லை, கண்டிப்பா போயாகணும். வேலை செய்யாதவன் சாப்பிடக்கூடாதுன்னு பைபிள் இருக்கு. அப்ப நீ கண்டிப்பா செய். ஆனா அன்னைக்கு 7வது நாள், இன்னைக்கு புதிய ஏற்பாட்டுல முதல் நாள், வாரத்தின் முதல் நாள் ஞாயிற்றுக்கிழமை, இந்த 6வது இந்த நாளை கர்த்தருக்குன்னு நீ ஒப்புக்கொடு. தாப்பன்மார்களே, ஐயாமார்களே, சகோதரர்களை கவனிங்க. 6 நாள் உங்களுக்கு, இந்த முதல் நாள் கர்த்தருக்கு. ஒரு நாள்ல, அதுவும் ஒரு நாள் 24 மணி நேரமா உட்கார்ந்துருக்கிய, 6 நாள் நீ வச்சுக்கோ, 7வது நாள் ஒரு 1 மணி நேரம் எனக்கு கொடு. இப்ப நீங்க என்ன கேக்குறீங்கன்னா, இன்னைக்கு போய் கடையை திறந்தா இன்னைக்கு ஒரு 1000 ரூபாய் வியாபாரம் நடந்துருமே, இன்னைக்கு கொஞ்சம் வியாபாரம் பார்த்தா அது இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை கூட்டம் நிறைய இருக்குமே, நிறைய இருக்கும், இன்னைக்கு கொஞ்சம் வியாபாரம் பார்த்தா கூட ஒரு 10 வடை வித்துருமே அப்படின்னு நீங்க கணக்கு போடுவீங்க. ஆனா நான் ஒரு ஆசீர்வாதம் உங்களுக்கு சொல்லி அனுப்புறேன். நீங்க மனுஷீகத்துல கணக்கு போட்டு ஞாயிற்றுக்கிழமை கூட்டம் நிறைய இருக்கும், நல்ல வியாபாரம் நடக்கும் அப்படி நீ கடையை திறந்தன்னா, இந்த 6 நாள்ல நடந்த வியாபாரம் கூட பக்கத்து கடைக்கு நடக்கிற வியாபாரத்துல 10ல் 1 கூட உனக்கு நடக்காது. இது எத்தனை பேர் ஏற்றுக்கொள்றீங்க? எனக்கு ஒரு சகோதரர் தெரியும், அவர் நான் இதெல்லாம் கண்ணால பார்த்ததை தான் சொல்றேன். இந்த ஊர்லயே உண்டு, இன்னைக்கும் உண்டு, இன்னைக்கு இருக்காரு. அவர் ஒரு வியாபாரி. அவர் மார்க்கெட்ல நல்ல வியாபாரம் பார்த்து ஓஹோன்னு வந்தவர். அந்த ஓஹோன்னு வரும்போது ஒரு ஆசை வந்துருச்சு. மனுஷன் எப்பொழுதுமே கொஞ்சமா இருக்கும்போது ஒழுங்கா இருப்பான், கொஞ்சம் அளவு கூடிட்டுனா கொஞ்சம் கொழுப்பு வந்துடும். அந்த மாதிரி அவருக்கு ஒரு எண்ணம், ஆஹா நல்ல வியாபாரம் நடக்கே, ஞாயிற்றுக்கிழமை அவன் கல்லாப்பட்டியில நிறைஞ்சு கிடக்கேன்னு ஒரு ஆசை வந்து ஞாயிற்றுக்கிழமையும் கடையை திறந்துட்டாரு. கடையை திறந்து போய் உட்கார்ந்துருக்கிறாரு. இவருங்க அப்படியே வெக்கப்பட்டு தலை குனிஞ்சு வந்து நின்று சொன்னாரு, நான் வந்து இந்த பரீட்சையில தோற்று போனேன் பாஸ்டர். ஒரு பரீட்சை கட்ட எனக்கு வச்சாரு, இந்த பரீட்சையில நான் தோற்று போனேன். உங்களுக்கு என்ன வருதா? ஞாயிற்றுக்கிழமை இன்னைக்கு போய் வியாபாரம் செஞ்சா நல்லா வியாபாரம் நடக்கலாம், இது உங்களுக்கு வைக்கப்படுகிற ஒரு பரீட்சை. இந்த சொல்லுவாங்க, நான் தோற்று போனேன். சாதாரண நாள் நடக்கிற வியாபாரம் கூட அன்னைக்கு வரல, கரண்ட் புல்லு கூட எனக்கு ஓடலை பாஸ்டர், வெக்கப்பட்டு வந்தேன். அதுக்கப்புறம் ஒரு தீர்மானம் எடுத்தேன், இனி எத்தனை லட்சம் வந்தாலும் பரவாயில்ல, ஞாயிற்றுக்கிழமை கடையில பூட்டு மட்டும்தான் தொங்கும் அப்படின்னு ஒரு முடிவு எடுத்துட்டு வந்தேன் பாஸ்டர். எனக்கு ஆண்டவர் என்ன செஞ்சாருன்னு சொல்றேன். இந்த ஞாயிற்றுக்கிழமை எனக்கு எத்தனை 1000 வியாபாரம் நடக்கணுமோ அது ஒருவேளை எனக்கு சனிக்கிழமை வந்துடும், தப்புனா திங்கக்கிழமை சேர்த்து எனக்கு வரும் பாஸ்டர். இதை நான் அனுபவிச்சிருக்கிறேன். பிசாசு எப்படிப்பட்டவன் சொல்றேன், திருடுகிறவன். சொல்லுங்க,
பைபிள் அவனுக்கு ஒரு பேர் கொடுத்துருக்கு, திருடன் சொல்லப்பட்டிருக்கு. பிசாசுக்கு என்ன பேருங்க? பக்கத்துல பார்த்தா அவன் திருடன், ஜாக்கிரதையா இருங்க. அவன் என்ன திருடுவான்னா 3 காரியத்தை உங்ககிட்ட திருடுவான். 1 இடத்தை திருடுவான், 2 நேரத்தை திருடுவான், 3 பணத்தை திருடுவான். என்ன இடம், என்ன நேரம், என்ன பணம்னா தேவனுக்கு கொடுக்க வேண்டிய இடத்தை அவன் திருடுவான், தேவனுக்கு கொடுக்க வேண்டிய நேரத்தை அவன் திருடுவான், தேவனுக்கு கொடுக்க வேண்டிய பணத்தை அவன் திருடுவான். என்ன ஒரு ஆமேனை காணோம். நீங்கள் தேவனுக்கு கொடுக்க வேண்டிய அந்த முதலிடம் இருக்கு பாரு, அத அவன் திருடி வேற யாருக்காவது கொடுக்க வைப்பான். ஏன்னா அவன் திருட்டு பையன், அவன் புத்தி தான் நமக்கு வரணும்னு போராடுவான். அவன் புத்தி அல்ல, அவருடைய வித்து எனக்குள் தரித்திருக்கிறபடினால் நான் தேவனால் பிறந்தவன், பாவம் செய்யான். இடத்தை திருடுவான், தேவனுக்குரிய இடத்தை, நேரத்தை, ஞாயிற்றுக்கிழமை ஆராதனை நேரத்தை திருடுவான். தேவனுக்கு கொடுக்க வேண்டிய பணம், இதை போய் கொடுக்கவா, இவ்வளவு கொடுக்கவா, 1000 ரூபாய் 100 ரூபா கொடுக்க ஈஸியா இருந்துச்சு, ஆனா 10,000 ரூபாய் 1000 ரூபாய் கொடுக்க உள்ள கஷ்டமா இருக்கு அப்படின்னு கணக்கு போட வைப்பான். இது பிசாசின் தந்திரம். இதுல ஜெயிச்சிட்டீங்கன்னா உங்கள் உயர்வை தடுக்க ஒருவனால், உங்கள் ஆசீர்வாதத்தை தடுக்க ஒருவனாலும் முடியாது. அப்ப இந்த 3 நீங்க காத்துக்கொள்ளணும்: இடத்தை, நேரத்தை, பணத்தை. தேவனுக்குரிய இடம், தேவனுக்குரிய நேரம், தேவனுக்குரிய பணம். சோ இதை நம்ம காத்துக்கொள்ளணும். நல்லா கவனிங்க. இது ஆண்டவர் அவர்களுக்கு எப்படி செஞ்சாருன்னு சொல்ல வரேன். இத லேவியராகமம் 25 எடுங்க. 25 2 இருந்து வாசிங்க வேகமா. லேவியராகமம் 25 2 இருந்து வாசிங்க வேகமா. நீ இஸ்ரவேல் புத்திரரோடே சொல்ல வேண்டியது என்னவென்றால், நான் உங்களுக்கு கொடுக்கும் தேசத்திலே நீங்கள் போய் சேர்ந்திருக்கும் போது தேசம் கர்த்தருக்கென்று ஓய்வு கொண்டாட வேண்டும். எதுவா? தேசம் ஓய்வு கொண்டாடணும். நீ விதைக்காத, நீ எதுவும் பாடுபடாத, ஓய்வுன்றாரு. அப்புறம் வாசி, தொடர்ந்து வாசி. 6 வருஷம் உன் வயலை விதைத்து, 6 வருஷம் வயல்ல விளைச்சிரு. உன் திராட்சை தோட்டத்தை கிளை கழித்து அதன் பலனை சேர்ப்பாயாக. 7ஆம் வருஷத்திலோ கர்த்தருக்கென்று ஓய்ந்திருக்கும் ஓய்வு தேசத்திற்கு இருக்க வேண்டும். இப்போ கவனிங்க. 7ஆம் வருஷம் யாருக்கென்று ஓய்ந்திருக்க வேண்டும்? ஞாயிற்றுக்கிழமை யாருக்கென்று நாம் ஒப்பு கொடுக்க வேண்டும்? முழு சபையும் சொல்லுங்க, சகோதரர்கள் முக்கியமா சொல்லுங்க. ஞாயிற்றுக்கிழமை யாருக்கு? கர்த்தருக்கு. அந்த பழக்கத்துக்கு சபையார் வாங்க, கர்த்தரை கனப்படுத்துங்க. அது என் சபையில இருந்துகிட்டு இதை நீங்க கனவீனப்படுத்தினா ரொம்ப ஆபத்து. தேவனுக்குரிய நேரம், ஆராதனை அவருக்குரியதுதான். நீங்க ஊழியமே செய்தாலும் ஆண்டவரை ஆராதிச்சுட்டு தான் ஊழியம் செய்யணும். தேவன் இதுல ரொம்ப ஸ்ட்ராங்கா இருப்பாரு. கர்த்தரை கனப்படுத்துங்க. எவ்வளவு பிரயாணம், எவ்வளவு வேலைகள், எவ்வளவு காரியம் இருந்தாலும் கண்ணை மூடிட்டு ஓடி வந்து அவருக்குரிய நேரத்துல அவர் பாதத்துல அமர்ந்துட்டு போயிருங்க. உங்கள் காரியத்தை மொத்தத்தையும் அவர் பாதுகாத்துக்கிடுவாரு. அவர் கண்ட்ரோல்ல இருக்கு. எல்லை மீறாதபடி தேவன் பாதுகாத்துக்கிடுவார். அவரை கனப்படுத்தி போல. வாலிப பிள்ளைகள், நீ மேல வரணும்னா, நீ உயரணும்னா ஒரு வழியை சொல்லித்தார. தேவனை கனப்படுத்தி பழகு. தேவனுக்குரிய ஆராதனை நாள்ல உலகத்துல எங்க இருந்தாலும் அவர் ஆராதிச்சுட்டு தான் அடுத்த வேலையை பார்க்கணும். அல்லேலூயா. லப்டப் லப்டப் லப் அடிக்கா இல்லையா? இந்த லப்புன்னு அடிச்சு டப்புன்னு அடிக்க மறக்காம இருக்கணும்னா நீ அவருக்குரிய நேரத்துல, அவர் சமூகத்துல அவர் ஆராதிக்கணும். எனக்கு என்ன செஞ்சாரு, எனக்கு என்ன கொடுத்தாரு, நான் எதுக்கு ஆராதிக்கணும்? இப்படி கேள்வி கேட்கறதுக்கு உயிரோட வச்சிருக்காரு பார்த்தியா? ஜீவனோடு இருக்கிறோம்ல, உள்ள போன காத்து வெளியில வருது இல்ல? அன்னைக்கு பா சொன்ன மாதிரி மூச்சோட மறக்கல இல்ல? மூச்சோட மறக்காம வெளியே காத்து வருதா இல்லையா? என்ன சந்தேகத்துல உட்காந்துருக்கேன் எல்லாரும். அப்போ அவரை ஆராதிக்கிறதுல நம்ம தீவிரமா இருக்கணும். அந்த இடத்த யாருக்குமே, மாமனுக்கும் மச்சனுக்கும் அக்காளுக்கும் அக்கா மகளுக்கும் அன்னை மகனுக்கும் எந்த இடத்துக்கும் எந்த ஆட்களுக்கும் கர்த்தருக்குரிய நேரத்தை இடத்தை கொடுக்கவே. இதுல உள்ள வாலிபர்கள் ஸ்ட்ராங்கா இருந்துருங்க. உங்கள் உயர்வை யாராலையும் தடுக்கவே முடியாது. அப்படி சொல்லும் போது இவங்களுக்கு பல கேள்வி. 1 வருஷம் ஃபுல்லா விதைக்க வேண்டாங்காரு, அப்ப எப்படி நானும் என் பிள்ளை குட்டிகளும் சாப்பிட போகுதுன்னு தெரியலையேன்னு சொல்லி அவங்க புலம்பிக்கிட்டு இருக்கிறாங்க. உடனே கர்த்தர் பேசுவார் அவங்களோடு. அதே 26 அதிகாரத்துல 18 இருந்து வாசிங்க.
அது 25 லேவியராகமம் 25:18 இருந்து வாசிதாயி. என் கட்டளைகளின்படி செய்து என் நியாயங்களை கைக்கொண்டு அவைகளின்படி நடக்க கடவீர்கள். அப்பொழுது தேசத்திலே சுகமாய் குடியிருப்பீர்கள். பூமி தன் கனியை தரும். நீங்கள் திருப்தியாக சாப்பிட்டு அதில் சுகமாய் குடியிருப்பீர்கள். அடுத்த வசனம். 7ஆம் வருஷத்தில் எதை புசிப்போம்? நாங்கள் விதைக்காமலும் விளைந்ததை சேர்க்காமலும் இருக்க வேண்டுமே என்று சொல்வீர்களானால். நம்ம கேள்வி கேட்கிறோம்ல, நாங்க என்னத்தை சாப்பிட வீட்டுல இருக்க சொல்றீங்க, விதைக்க வேண்டாங்கிறீங்க, ஞாயிற்றுக்கிழமை ஆராதனைக்கு கண்டிப்பா வரணும், கடை திறக்க வேண்டாம்ன்றீங்க, நாங்க எப்படி சாப்பிடுவோம், எங்க பிள்ளை குட்டிகளுக்கு எப்படி நாங்க ஃபீஸ் கட்டுவோம், வாடகை எப்படி கட்டுவோம் அப்படி நீங்க கேட்கிற மாதிரி அன்னைக்கு அவனுங்க கேட்டானுங்க. அதுக்கு கர்த்தர் பதில் சொன்னாரா? வாசி அடுத்த வசனம். நான் 6ஆம் வருஷத்தில் உங்களுக்கு ஆசீர்வாதத்தை அனுக்கிரகம் பண்ணுவேன். நீ எனக்கு கொடுக்கிறதுக்கு முன்னாலேயே நான் உனக்கு கொடுத்தேன். நான் மறந்துட்டு போக உன்னை பெத்த அப்பன் இல்ல, உன்னை படைச்ச தேவன். சொல்றாரு 6ஆம் வருஷத்தில் ஆசீர்வாதத்தை அனுக்கிரகம் பண்ணுவேன். அந்த 6ஆம் வருஷம் 2026ஆம் வருஷமாக இருப்பதாக ஆசீர்வாதத்தை அனுக்கிரகம் செய்கிற ஆண்டாய் தேவன் தம் ஜனத்துக்கு இந்த ஆண்டை ஆசீர்வதித்து தருவாராக. கிலவாசி. நீங்கள் 8ஆம் வருஷத்தில் விதைத்து 9ஆம் வருஷம் மட்டும் இருமா ஆசீர்வாதத்தை அனுக்கிரகம் பண்ணுவேன், அது உங்களுக்கு 3 வருஷத்தின் பலனை தரும். வருஷம் வருஷம் ஒவ்வொரு வருஷத்துக்குரிய பலனை கொடுத்த அதே நிலை விளம், அதே நிலம். ஆனா இந்த 6ஆம் வருஷத்துல மட்டும் எத்தனை வருஷத்துக்கான பலனை தருது? வாய் தரது சொல்லுங்க, எத்தனை வருஷம் பலன் தருது? விரல காட்டுங்க, எத்தனை வருஷம்? எனக்கு புரியல ஆண்டவரே, எனக்கு கொஞ்சம் கூட புரியல. அந்தந்த வருஷம் அந்தந்த வருஷத்துக்குரிய பலனை கொடுத்தது. ஆனா அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து 6ஆம் வருஷத்துல 7ஆம் வருஷத்துல நம்ம கர்த்தருக்குன்னு ஒப்பு கொடுக்கும் பொழுது தீர்மானம் பண்ணினாலே அந்த வருஷத்துல 3 ஆண்டு பலன். அப்ப 3 ஆண்டு பலன் எதுக்கு அப்படின்னு கேட்டா அதுக்கு ஆண்டு என்ன சொல்றாருன்னா, அந்த 6ஆம் வருஷத்துக்குரிய அந்த வருஷத்துக்குரிய பலன் ஒண்ணு, அடுத்த 7ஆவது வருஷத்தை கர்த்தருக்கு நீ கொடுக்கறல அந்த வருஷத்துக்குரிய பலன் 2, அடுத்த 8ஆவது வருஷம் நீ விதைச்சு வருஷ கடைசியில் நீ அறுக்க போற. அப்ப அந்த வருஷமும் உன்னை போஷிப்பதற்கு சேர்த்து மொத்தத்தையும் 3 வருஷத்துக்குரிய ஆசீர்வாதத்தை அனுக்கிரகம் பண்ணுகிற தேவன். வாயில திறந்து ஜெபம் பண்ணுங்க. இப்ப ஒரு நல்ல தீர்மானம் எடுங்க. உமக்குரிய இடம் உங்களுக்குரிய இடம் உங்களுக்கு, உங்களுக்குரிய நேரம் உங்களுக்கு, உங்களுக்குரிய அனைத்தும் உங்களுக்கு நான் ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே. பச்சைக்கிளி வெப்சுக்கொட்டை பூச்சி வெட்டுக்கிளி பட்சித்து போட்ட அனைத்தையும் எனக்கு திரும்ப அழிக்க உண்மை உள்ளவன். இந்த சம்பவத்தை எதுக்கு கர்த்தர் நினைப்பூட்டினார்னா, அந்த நிலத்துல கவனிங்க, 3 வருஷத்தின் பலனை விளைய வைக்க தேவனால கூடுமானால் நீ சிறையிருப்பின் நாட்கள்ல இழந்த விளைச்சலையும் அதே நிலத்துல திரும்ப அழிப்பதற்கு விளைய வைக்க தேவனால முடியும். இதை செய்துதான் கர்த்தர் வாக்கு சொல்லி இருக்காரு. ஏற்கனவே நான் செய்திருக்கிறேன் உங்களுக்கு. 7ஆம் வருஷத்துல 6ஆம் வருஷத்துல 3 ஆண்டு பலனை நான் திரும்ப தந்திருக்கிறேன். எனவே நீ இழந்த அந்த அந்த வெட்டுக்கிளி பட்சித்து போட்ட பலனை நான் விளைய வைப்பேன். எப்படின்னு கேட்காதா, நான் செஞ்சிருக்கிறேன், மறுபடியும் நான் செய்வேன். ஒண்ணு மட்டும் நினைப்பு போட்டுட்டு நான் முடிக்க போறேன். தமிழ்ல பட்சித்த வருஷங்களின் விளைவை திரும்ப உங்களுக்கு அளிப்பேன் இருக்கு. ஆனா எபிரேய பதத்திலையும் மற்ற மொழியாக்கத்துல அதுல என்ன வார்த்தை கொடுக்கப்பட்டிருக்குன்னா, கவனிங்க, ஐ வில் ரெஸ்டோர் to you the years. அப்படி சொல்றேன், I will restore to you the years. பட்சித்த வருஷங்களின் விளைவைன்னு சொல்லி ஆங்கிலத்தில் இல்லை. ஆங்கிலத்தில் எப்படி இருக்குன்னா, நீ இழந்த வருஷங்களை நான் திரும்ப உனக்கு தருவேன். ஹலோ கவனிங்க, தேவ பிள்ளையை கவனிங்க, சபையை கவனிங்க. இந்த ஜனங்கள் அழுகுறாங்க,
இவங்க அழுகை குரல் பரலோகம் மட்டும் எட்டுது. இவங்க எதுக்கு அழுகுறாங்கன்னா, எங்க கையில இருந்து இவ்வளவு நன்மைகளை இழந்துட்டோன்னு அழல, நாங்க இவ்வளவு ஆசீர்வாதங்களை இழந்துட்டோன்னு அழல, எங்க வாழ்க்கையில பல வருஷங்களை நாங்க இழந்துட்டோமேன்னு அழுகுறாங்க. அவங்க ஆயுள் காலத்துல பல ஆண்டுகளை நாங்க இழந்துட்டோமே, இப்ப பலனெல்லாம் போச்சு, வயசாகி போச்சு, அநேக ஆண்டுகளை இழந்துட்டோமே, வருஷங்களை இழந்து விட்டோம் என்று அழுகுறாங்க. எனக்கு தெரியல, இந்த சபையில உங்களில் சிலர் 3 ஆராதனைக்கு வந்து கொண்டிருக்கிற உங்களில் சிலர் உங்கள் வாழ்க்கையில பல ஆண்டுகள் வீணா போச்சுன்னு அழுகிறீங்க. நாட்கள் வருஷங்கள் எல்லாம் அது ஒழுங்கினமாய் போச்சு என்று அழுகிறீங்க. காலம் எல்லாம் வீணா போச்சு நீங்க அழுகிறீங்க. யாரெல்லாம் வருஷங்களை இழந்து விட்டோம் என்று அழுகிறீர்களோ, உன்னோடு கர்த்தர் பேசுகிறார். ஒரு கொடி ஏற்றப்படுகிறது. நீ இழந்த வருஷங்களை திரும்பவும் உனக்கு தருவதற்கு இந்த தேவன் உண்மை உள்ளவர். உண்மை உள்ளவர். பலனை மட்டும் திரும்ப தருகிறவல்ல, வருஷங்களையும் திரும்ப தருகிறவன். வருஷங்களை திரும்ப தருகிறவன். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? எதை திரும்ப தராரு? பலன் குன்றி போச்சு ஆண்டவரே, பொறுப்பு நிறைய இருக்குப்பா, வேலை செய்ய வேண்டிய வேலை நிறைய இருக்கு, குடும்ப பொறுப்பு, ஊழிய பொறுப்பு, சபை பொறுப்பு நிறைய இருக்கு, என் வயசும் கடந்து போய் அந்தந்த வயதில் நடக்க வேண்டிய காரியம் எதுவுமே எனக்கு நடக்கல, என் பிள்ளைகளுக்கு நடக்கல, இப்போ கால் தள்ளாடுகிற பலன் குறைந்து போன நாட்கள்ல வந்திருக்கிறேன், என் காலமெல்லாம் வீணா போச்சே, பார்க்க வேண்டியது பார்க்க முடியலையே அப்படின்னு கலங்கி நிற்கிற தாயே, தகப்பனே, சகோதரா, சகோதரியே, கர்த்தருடைய நாமத்துல வார்த்தை வருகிறது. நீ இழந்த வருஷங்களை கூட திரும்ப மீட்டு கொடு. அதாவது நமக்கு நீ இழந்த ஆசீர்வாதத்தை திரும்ப தருவேன்னு சொன்னா விசுவாசிக்க முடியுது, நீ இழந்த நன்மைகளை திரும்ப தருவேன்னா விசுவாசிக்க முடியுது. ஆனா இழந்த வருஷங்களை திரும்ப தருவேன்னா நம்மளால என்ன செய்ய முடியல, விசுவாசிக்க முடியல. ஏன்னா இது கொடுக்க முடியாத ஒன்றுன்னு உங்களுக்கு தெரியுது. நான் சொல்றேன், கர்த்தர் எப்பொழுதுமே எப்படி பேசுவார்னா, கொடுக்க முடியாத ஒன்றை குறித்து தான் உன்னோடு பேசுவார். செங்கடல் நின்று கொண்டு வழியை கொடுப்பேன் பேசுவாரு, வனாந்திரத்தில் மன்னாவை கொடுப்பேன் பேசுவாரு, கண்மலையில் தண்ணீரை கொடுப்பேன் பேசுவாரு. இதெல்லாம் எனக்கு கொடுக்க முடியாத ஒன்று. என் ஆண்டவருக்கோ கொடுக்க முடியாத ஒன்றை குறித்து பேசுவதுதான் அவருடைய வல்லமை. கொடுப்பாரா? கொடுப்பா. 40 வருஷம் வனாந்திரத்துல வீணாக்கினா மோசே, 40 வருஷம் வனாந்திரத்துல வீணாக்கி, இதோட நம்ம சாப்டர் க்ளோஸ் ஆகுது. மீதியான் தேசத்துல அந்த மனைவி பிள்ளைகளோட நம்ம சாப்டர் க்ளோஸ் ஆகுது. நான் பிறந்த நோக்கம் எல்லாமே க்ளோஸ் ஆகுது. இந்த ஆடுகளுக்கு பின்னாலே அலைஞ்சு க்ளோஸ் ஆகுதுன்னு 40 வருஷம் வீணாக்கினான். 40 வருஷம் அது வெறுமையா போச்சு, அடையாளம் தெரியாம போச்சு. அவனை எதற்காக கர்த்தர் பிறக்க வைத்தாரோ, பல சவால்கள் நடுவில் அவனை கர்த்தர் அந்த குழந்தை பருவத்தில் பாதுகாத்து கொடுத்தாரோ, அதை நிறைவேற்ற தேவன் உண்மை உள்ளவராய் இருந்தபடினால அவன் இழந்த 40 வருஷத்துக்கு மறுபடியும் இன்னும் ஒரு 40 வருஷத்தை அவனுக்கு கொடுத்து அவனை குறித்த திட்டத்தை தேவன் நிறைவேற்றி கொடுத்தாரு. இந்த தேவனை நீ நானும் ஆராதிக்கிறபடினால் உன் வயதை எண்ணி நீ சோர்ந்து போகாது. திரும்பவும் அதை தேவன் கொடுக்க அவர் போதுமானவர். எத்தனை பேருக்கு விசுவாசம் வருது? திரும்பவும் அவனுக்கு 40 ஆண்டு கொடுத்து எதற்கு அவனை பூமியில பிறக்க வச்சாரோ அதை ஃபுல்ஃபில் பண்ணி கொடுத்தார், நிறைவேற்றி முடிச்சார். நீங்க எதற்காக பிறந்தீங்களோ அது ஒன்றுக்காகத்தான் நீங்க பிறந்திருப்பீங்க. அந்த ஒரு காரியம் செய்யப்படுவதற்காக, பார்ப்பதற்காக நீங்க பிறந்திருப்பீங்க. வயசாகி போச்சுன்னு பார்க்காதீங்க. கர்த்தருடைய நாமத்துல சொல்றேன், தேவன் திரும்ப கொடுத்து உங்களை பிறக்க வைத்த, தெரிந்து கொண்ட, அழைத்த, கொடுத்த நோக்கம், திட்டம், தரிசனத்தை நிறைவேற்றுவதற்கு உனக்கு உண்மை உள்ள தேவன் இவர் என்பதனால திரும்ப பலனையும் கொடுப்பாரு, இழந்த வருஷங்களை எனக்கு கொடுப்பார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? எத்தனை பேர் நம்புறீங்க? இதை கர்த்தர் எனக்கு செய்யணும்? எத்தனை பேர் உங்களை நீங்க ஆண்டவர்கிட்ட கேட்க விரும்புறீங்க? அதற்கு நீங்க என்ன செய்ய வேண்டும், நான் என்ன செய்ய வேண்டும்? ஏசாயா 52, ஏசாயா 52 எடுங்க, அதை மட்டும் வாசிட்டு கடந்து போவோம். 1-2 வாசிங்க. ஏசாயா 52 1-2 வாசி. எழும்பு எழும்பு சீயோனே. யாரு?
சீயோனே. நம்ம எல்லாருக்கும் என்ன பேரு? சீயோனே. சொல்லுங்க, சீயோன்லாம் ஒரு ஆமேன்னு சொல்லுங்க. நம்மளாம் யாருங்க? சீயோன். சீயோனை பார்த்து கர்த்தர் கூப்பிடுறாரு. என்ன சொல்லி கூப்பிடுறாரு? எலும்பு எலும்பு சீயோனே. எலும்பு எலும்பு சீயோனே. உங்க பேரை போட்டுக்கோங்க. எலும்பு எலும்பு ஸ்டீஃபன். உன் பேரை போடுப்பா. எலும்பு எலும்பு ஸ்டீஃபன். எலும்பு எலும்பு சீயோனே, உன் வல்லமையை தரித்துக்கொள். பரிசுத்த நகரமாகிய எருசலேமே, உன் அலங்கார வஸ்திரங்களை உடுத்திக்கொள். விருத்த சேதனம் இல்லாதவனும் அசுத்தனும் இனி உன்னிடத்தில் வருவதில்லை. இப்ப நான் சொன்னதெல்லாம் தேவன் அவர்களுக்கு கொடுக்கும் பொழுது அவர்களுக்கு அவர் என்ன சொன்னார்னா, இதுக்கு மேல நீ பாபிலோன்ல இருக்க கூடாது. நீ அங்கிருந்து புறப்பட்டு உனக்கு நான் வச்சிருக்கிற சீயோனுக்கு, எருசலேமுக்கு, உன் சொந்த பூமிக்கு நீ வந்துரு. எருசலேமுக்கு வந்தாதான் நீ இழந்ததை உனக்கு நான் திரும்ப கொடுப்பேனாரு. அப்படி சொல்லும் போது சொல்றாரு, நீ இருக்க வேண்டிய இடம் பாபிலோன் அல்ல. அசுத்தன் நடுவில் நீ இருக்க கூடாது. 11 வாசி 11 அதிலே புறப்படுங்கள், புறப்படுங்கள், அவ்விடம் விட்டு போங்கள், அசுத்தமானதை தொடாதிருங்கள். நல்லா கவனிங்க, நல்லா கவனிங்க. ஆண்டவர் சொல்றாரு, எப்பா இனி அவன் வரக்கூடாதபடி உன் காரியத்தில் நான் செயல்பட்டுட்டேன். அதே சமயத்தில் நீயும் அங்க இருக்க, அவன் வரமாட்டான். நீ அங்க இருக்க, உன்னையும் காணும், சத்தத்தை காணும். சிலருக்குள்ள யாருக்கோ தெரியல நினைவுபடுத்துறாரு. ஒரு ஃபேர்வெல் டே நடத்திட்டு வருமா நினைக்கிறேன். பிரிவு உபச்சார, அது என்ன பேரு? பிரிவு உபச்சார விருந்தா? கவனி, பாவத்துக்கு ஃபேர்வெல் டே நடத்துறேன்னா உனக்கு அதான் ஃபியூனரல் சர்வீஸ். வந்தது வந்ததா இருக்கட்டும், புறப்பட்டு போ. பாவத்துக்கும் பாவ உறவுக்கும் பாவ நட்புக்கும் தேவன் விரும்பாத அசுத்த உறவுக்கு போய் கடைசி ஒரே ஒரு பார்த்துட்டு வந்துடுது. அதுதான் உனக்கும் கடைசி நாள். கடைசி ஒரே ஒரு பாய் சொல்லிட்டு வந்துடுற, உனக்கு அதான் குட் பாய் சொல்ற நாள் ஆயிரும். தேவ பிள்ளைய கத்த சொல்ற, அவன் இனி வரமாட்டான், அவன் இனி போன் பண்ண மாட்டான். ஒண்ணு சத்தத்தை காண, அவன் இன்னும் மெசேஜ் பண்ண மாட்டான். அத்த திருப்பி விட்டாரு. நீ ஒழுங்கா புறப்படு. நம்பரை டெலிட் பண்ணு, ஆப்ப டெலிட் பண்ணு. நீ முதல்ல வெளியே வா, அசுத்தட்டு இருந்து வெளியே வா. என்ன ஒண்ணு இதுவரைக்கும் இருந்த ஆமேன் ஒன்னே காணுமே. அசுத்தட்டு இருந்து வெளியே வா, பாபிலோன்ல இருந்து வெளியே வா, அந்த சினிமா சீரியல் இருந்து வெளியே வா. தொடாத. 11 மறுபடியும் எல்லாரும் சேர்ந்து வாசி, சீக்கிரம் போடு. 11 எல்லாரும் சேர்ந்து வாசிங்க. புறப்படுங்கள், புறப்படுங்கள், அவ்விடம் விட்டு. எத்தனை பேருக்கு இழந்த வருஷம் திரும்ப வேணும், இழந்த நன்மை திரும்ப வேணும்? அப்ப நீ என்ன செய்யணும்? புறப்படு, புறப்படு, அவ்விடம் விட்டு போங்கள், அசுத்தமானதை அசுத்தமானதை தொடாதிருங்கள். அப்ப அதுல எல்லாம் சேர்த்துக்கிற அசுத்தமான என்ன பாருங்க, அசுத்தமானதை 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 செய்யாதிருங்கள், அசுத்தமானபடி நடக்காதிருங்கள். கர்த்தருடைய பாத்திரங்களை, கர்த்தருடைய பிரசன்னத்தை, கர்த்தருடைய கிருபையை, கர்த்தருடைய அபிஷேகத்தை அது நடுவிலிருந்து புறப்பட்ட உங்களை சுத்திகரியுங்கள். நீ எதுக்கு தெரிந்து கொள்ளப்பட்டவ தெரியுமா? தேவ பிரசன்னத்தை சுமக்க, தேவனுடைய சமூகத்தை சுமக்கிறவன். நீங்கள், உங்க குடும்பம், உங்க பிள்ளைகள், இந்த சபையும் தேவனுடைய சமூகத்தை சுமக்க தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள். அதை நிறைவேற்ற எத்தனை பேர் ஒப்பு கொடுக்குறீங்க? முழங்கால் போடுவோம். காரியத்தை கர்த்தர் மீட்க விரும்புறாரு, இழந்ததை கர்த்தர் திரும்ப கொடுக்க விரும்புறாரு. அவர் கேட்கிற ஒன்னே ஒண்ணுதான், மறுபடியும் அதை தொடாத, மறுபடியும் அதை பாராத, மறுபடியும் அங்கே போகாத. அவருக்கு பிரியமில்லாத எதையும் நீ மறுபடியும் திரும்பி பாராத. விட்டு விடு, புரிந்து விடு, அவரோடு இணைந்து விடு. தகப்பனே, இந்த ஆராதனையில பேசின வார்த்தைக்காய் நன்றி. திரும்ப மீட்டு கொடுக்கிற தேவன், எங்களுடைய பலனையும் திரும்ப மீட்டு கொடுப்பேன், நாங்கள் இழந்த வருஷங்களையும் திரும்ப எங்களை மீட்டு கொடுப்பேன். யார் யார் எதை இழந்திருக்கிறாங்களோ அது திரும்ப வருவதாக, திரும்ப அவர்கள் பார்ப்பார்களாக. அதே மாதிரி திரும்ப நீங்க கொடுக்க போறபடினால அவங்க விட்டதை அவர்கள் பார்க்க திரும்பாதபடி காத்துக்கொள்ளும்.
ஜனத்தை ஆசீர்வதியும், வார்த்தையை நிறைவேற்றித்தாரும். உமது நாமத்தை மாத்திரம் மகிமைப்படும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென்.